அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. நலவெண்பா இயற்றியவர் புகழேந்தி புலவர். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர். வெரி குட். பெரிய புராணத்தை இயற்றினது சேக்கிழார். தக்காவி என்ற விவசாய கடன் யாருடன் தொடர்புடையது? முகமது பின் துக்ளக். ஆக்ரா புதிய நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1504. அவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பண்ணுவார்? ஷெனாய். வெரி குட். ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தை உருவாக்கினவர் ரூஸ்வெல்ட். அட்லாண்டிக் சாசனம் யாருக்கு இடையில் நடந்தது? அமெரிக்கா அதிபருக்கும் இங்கிலாந்து சர்ச்சிலுக்கும் பிரதமருக்கும். ரைட். திருவருட்பாவை இயற்றியவர் யார்? ராமலிங்க அடிகள். அவருக்கு இன்னொரு பேரு வள்ளலார். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமார குருபரர். வெரி குட். திருமந்திரத்தை இயற்றினது யாரு? திருமூலர். பக்சார் போர் 1764. குட். மங்களூர் உடன்படிக்கை 84. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1792. நான்காம் மைசூர் போர் 1799. பொருளாதாரத்தின் தந்தை நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதினவர். நவீன பொருளாதாரத்தின் தந்தை பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் ஆல்பர்ட் மார்ஷல். லாபவார கோட்பாடு கூறியவர் யார்? வாக்கர். ஐநா சபையின் தலைமையகம் எங்குள்ளது? நியூயார்க். சர்வதேச நீதிமன்றம் மொத்தம் எத்தனை பேர்? உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் ஜெனீவா. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் பிலிப்பைன்ஸ். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா தி வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்து சவரா மை ட்ரூத் லானஸ் புல்வெளி கினியா ஸ்டெப்பி யுரேஷியா பிரெய்ரி வட அமெரிக்கா காம்பஸ் பிரேசில். அமெரிக்கா எந்த நதிக்கரை நம் மேல் அமைந்துள்ளது? ஹட்சன். இதே லண்டன்னா நம்ம சொல்லல, ஆனா எஸ்ஐல கேட்டிருக்காங்க. தேம்ஸ் நதிக்கரை. இதே கொல்கத்தா ஹூக்ளி நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது. எடப்பாடி சரபங்கா நதி. எடப்பாடி வந்து சரபங்கா நதின்னு சொல்லுவாங்க. நம்பூர் இந்த ஒரு பாலம் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் ஓட்டின மாதிரி, அது கீழே ஒரு ஓட மாதிரி போகுது இல்லை, அதுதான் நதியே. தண்ணி போய் பல வருஷம் ஆகுது. விட்டாவா நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது? செக் அல்லது பிரேக்னு சொல்லுவாங்க. செயின்ட் லாரன்ஸ் நதிக்கரையின் மீது அமைந்துள்ள கியூபெக் கனடாவில் இருக்கக்கூடியது. ரைட். அந்தமான் நிக்கோபார்ல என்ன தீவு இருக்கு? சரி, செயல்படும் எரிமலை எந்த ஊர்ல இருக்கு? மஜ்லி தீவு எங்க இருக்கு? செயின்ட் மேரி தீவு எங்க இருக்கு? கர்நாடகா. சார்கோ தீவு கோவாவில் இருக்கு. நெப்பாந்தஸ் அப்படிங்கிறது அஸ்ட்ரா காலஸ் வெள்ளி இருப்பதை கண்டுபிடிக்கக்கூடிய பயன்படக்கூடிய தாவரம். கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி. நர்மதா பள்ளத்தாக்கு இணையாக அமைந்துள்ள மலைத்தொடர் இந்திய மலைத்தொடர். உலகில் உள்ள இளமை மலைகளில் மிக இளமையானது பனி உறைவிடம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவில் வட எல்லையாக இருக்கக்கூடிய மலைத்தொடர் இந்திய சாத்புரா மலைத்தொடர். கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். காஃபி, தேயிலை,
மேற்கு வங்காளத்தில் என்ன ஃபேமஸ்? தஞ்சாவூரில் என்ன வகையான மண்? திருநெல்வேலியில், சிவகங்கையில் செம்மண்ணில் இருக்கக்கூடிய சத்து இரும்பு ஆக்சைடு, வெள்ளி போட்டுறக்கூடாது. காஞ்சிபுரத்தில் துருக்கல் மண். மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம், குறைந்த மாநிலம். யூனியன் பிரதேசத்தில் மக்கள் நெருக்கம் அதிகம், பாலின விகிதம் அதிகம். அதிகம் கேரளா, குறைவுனா ஹரியானா. இந்த ஹரியானாவில் வந்து ஒரு முக்கியமாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க ஹரியானாவில்? இந்தியாவில் வேட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. வெரி குட். பால் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பால் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் தான் அந்த ஹரியானாவில் வந்து உயர் ரக மாடுகள் இனங்கள்லாம் உண்டு, அதிகமான பால் உற்பத்தி செய்யக்கூடிய. ஆமாம், அதெல்லாம் நிறைய இருக்கு. நடமாடும் நீதிமன்றம். வெரி குட், வெரி குட். அடுத்தது, அரசியல் அமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 50 ஜனவரி 26. நடைமுறைக்கு வந்தது, சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 49 29. தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம்? 7 22. தேசிய கேலண்டர் மார்ச் 22 1957. இதில் நம்ம பார்க்கல, சகாயராவை நம்ம பார்க்கணும். கிபி 78 கனிஷ்கர் ஆட்சிக்கு வந்தது தான் நம்ம சகா ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று செய்தியில். அதன் பிறகு அதிலிருந்து கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்டது சகா ஆண்டுலேருந்து கிரிகோரியன் கேலண்டர். அதிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம கேலண்டரில் தேதியெல்லாம் கிளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேசிய கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த கனிஷ்கரை பற்றி அந்த கேள்வி கேட்கலாம். கிபி 78 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவை தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ? மாநிலம் 250. இதே லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 552 அதிகபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர்த்த மக்களவைக்கு நாம் அனுப்புவோம்? 39. இதே மாநிலங்களவைக்கு 18 பேர்த்த நம்ம அனுப்புவோம். வெரி குட். இந்தியாவின் தானிய களஞ்சியம் பஞ்சாப். வெரி குட். இந்தியாவின் முதல் தலைநகராக விளங்கிய இடம் கொல்கத்தா. மாநில சட்ட மேலவை அமைக்கிறத பத்தியும் நீக்கிறத பத்தியும் சொல்லக்கூடிய விதி 169. மாநில சட்ட பேரவை அமைப்பு பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் 170. இதெல்லாம் சிஎம் குழுலாம் வந்துருவாங்க இதுக்குள்ள. மாநில சட்ட மேலவை அமைப்பு பற்றி கூறக்கூடியது 171. மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் நிகழ்த்தும் உரையை பற்றி கூறக்கூடிய விதி 176. மை கண்ட்ரி மை லைஃப் யார் சொன்னார்? நூல் எழுதுனது யார்? அத்வானி. இந்தியா 2020. மாநிலத்தின் உண்மையான அதிகாரம் பெற்றவர் பெயரளவு அமைச்சரவை, இந்திய அமைச்சரவையின் தலைவர் பிரதமர். திட்டக்குழுவுடைய தலைவராக அவர் தான். இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிதி ஆயோக் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 1. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் திட்டக்குழு வந்து பேர் மாத்திட்டாங்கல்ல, நிதி ஆயோக் அப்படின்ட்டு. அது கொண்டு வந்த நாள் 2015 ஜனவரி 1. அதுல இருந்து கேள்விகள் வரலாம். குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ. ஏனிட் அப்படிங்கிற நூலை எழுதினவர் விர்ஜில். கற்பனை கதைகள் ஈசாப். ஈசாப். தேசிய தேர்தல் ஆணையம் 1950. வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட ஆண்டு 1989. வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகம் செய்த ஆண்டு 1993. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை 1998. இதில் வந்து மனித உரிமை ஆணையம் எப்பொழுது கொண்டு வரப்படும்?
தேசிய மனித உரிமை ஆணையம் 1993. இதை மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டது 1997. சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பொது விளக்க கோட்பாடு யார் சொன்னாத? டார்வின். பொருளியல் அறையலில் கைப்பாவை என்று கூறியவர் யார்? மார்ஷல். நிகர பொருளாதார நலம் என்ற கருத்தை உருவாக்கியவர் சாமுவெல்சன். நுகர்வோர் எச்சம் அப்படின்னா அதுக்கு தகுவிலை அப்படின்னு நம்ம சொல்லணும். கியூபிட் பிரான்ஸ் அப்படிங்கிறவர் அதை சொல்லியிருப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். அது இல்லாமல் ஒர்க் ஷீட் நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களா? எத்தனை புக்கு முடிச்சிருக்கிறீங்க? 4 புக்கு முடிச்சது. நீ முடிச்சிருக்கிறியப்பா? 4 முடிஞ்சதா? நீங்கள் எத்தனை? நான் ஒன்றும் முடிஞ்சிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பழைய கேங் அந்த 40 பேரும் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷனில் இருக்கிறாங்க, அந்த க்ரீன் கலர் பில்டிங்கில் இருக்கிறவங்க. நீங்கள் இன்னும் 2 முடிச்சிருக்கிறீங்களா? 3 கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டிங்களா? ஒரு ரிவிஷன் பார்த்துருக்குறீங்க. ஆனால் வந்து 3லேயும் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு புக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிங்க? மார்க்கு 55. 80 வந்துருச்சு. வெரி குட். 4 புக்கு மட்டும் தரவுண்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி நீ கவலையப்பட தேவையில்லை. கொஷின்ஸ் அதில் தான் வரும். பிறகு நம்ம டெஸ்ட்டெல்லாம் எழுதி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.